அதே போன்றுதான் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். அந்த 5 நேர தொழுகையில சுபஹ் தொழுகை இருக்குதே, நிறைய பேருக்கு தவறி போகக்கூடிய தொழுகை. அசர் தொழுகை இருக்குதே, நிறைய பேர் பொடுபோக்கு செய்யக்கூடிய தொழுகை. பிஸியான நேரம். அந்த 2 தொழுகைக்கும் இஸ்லாம் நிறைய சிறப்புகளை வச்சிருக்கு, தனிய சிறப்புகள் வச்சிருக்குது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மலாயிகா يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة بالنهار. மலக்குமார்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க இரவையில வருவாங்க. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க பகலையில வருவாங்க. ويجتمعون في صلاة الفجر. பகல் நேரத்துக்கு வரக்கூடியவங்களும் இரவு நேரத்துக்கு வரக்கூடியவங்களும் சுபஹ் தொழுகையில சந்திப்பாங்க. வஸலாத்தில் அஸ்ர், அசர் தொழுகையில சந்திப்பாங்க. எப்படி? சுபஹுக்கு வாரவங்க அசருக்கு போவாங்க, அசருக்கு வாரவங்க சுபஹுக்கு போவாங்க மலக்குமார்கள். அதனால சுபஹ் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் 2 மலக்குமார்களும் இருப்பாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மலக்குமார்களை அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது அல்லாஹ் கேட்பான், நீங்கள் போற நேரத்தில் என் அடியார்கள் எப்படி இருந்தாங்க, நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு வார நேரம் எப்படி இருந்தாங்க? நாங்க சொல்லுவாங்க, போகும் பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள், திரும்பி வரும் பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப இவங்க யாரை மட்டும்தான் பார்ப்பாங்க? சுபஹ் தொழுகிற மனிதர்கள், அசர் தொழுகிற மனிதர்கள். ஜமாஅத்தோட தொழுவமாக இருந்தா இந்த பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடியது. இதுல இப்னு குஸைமாவுலையும் இப்னு இப்பான்லையும் ஒரு பகுதி மேலதிகமா வந்திருக்குது. எப்படி தெரியுமா? ஃபக்ஃபிர் லஹும் யௌமத்தீன். அவங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், மறுமை நாளையில அவர்களுக்காக நீ மன்னிப்பு கொடுன்னு துஆ செய்வாங்களாம். யாரு? சுபஹ் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் கலந்து கொள்ளுகிற அந்த மனிதர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். மலக்குமார்கள் விசேடமாக என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், மறுமை நாளையில அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுத்து விடு என்று துஆ செய்வார்கள் என்ற அந்த சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, சுபஹ் தொழுகையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இஷாவுக்கு வார அரவாசி பேர் சுபஹுக்கு வாரது இல்ல. சுபஹுக்கு வாரது கஷ்டம். சுபஹ் ஜமாத்தை பொடுபோக்கு செய்கிறோம், தூக்கம் எங்களுக்கு பெரிதாக விளங்குது. அன்பாண்டவர்களே, சுபஹ தவற விடாதீங்க, சுபஹ ஜமாத்தை தவற விடாதீங்க. அதனால நிறைய சிறப்புகளை இழக்க வேண்டி வரும். தனி ஒரு பாடம். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்க வேண்டுமா? சுபஹ் தொழுகையிலே, குறிப்பாக ஜமாஅத்து தொழுகையிலே நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்? மலக்குமார்கள் எங்களோடு சங்கமிக்கின்ற நேரம். அல்லாஹ்விடத்தில் சென்று தொழும் பொழுது அவர்களை சந்தித்தோம், தொழும் நிலையிலே விட்டு வந்தோம், அவர்களுக்கு மறுமை நாளை மன்னிப்பு கொடு என்று பிரார்த்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். அசர் தொழுகை பிஸியான நேரம், விறுவிறுப்பான நேரம், நேரம் ஒதுக்கேலாத நேரம். அப்படித்தானே? லுகர் தொழுகைக்கு பகல் சாப்பாட்டுட பேர்லயாவது என்ன செஞ்சிடலாம்? நேரம் ஒதுக்கிடலாம். ஆனா அசர்ன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொல்லுங்க பாக்க. இன்றைக்கு எங்களுக்கு அசர் நடுவாவிட்டுது. சாதாரணமா இந்த மின் வசதிகள் எல்லாம் வாரத்துக்கு முன்னால சூரியன் மறைகிற நேரம் கடையை மூடணுமே. அப்ப அதற்கு பின்னால கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால கடையை மூடிட்டு வந்து தொழுதுட்டு போய் திருப்பி கடையை தொழுக்கிறன்றதெல்லாம் பெரிய கஷ்டமான காரியம். அதனால எங்கட தொழுகைகள் பாழா போகுது. நிறைய பேர் அசர் தொழுகையில பொடுபோக்கு. அன்பாண்டவர்களே, அசர் தொழுகையில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாங்கள் ஆளாகலாம் என்கிற பாடத்தை மறந்து விடாமல் புரிந்து கொண்டு, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.